ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சென்னாவை எடுத்து நான் ஊற வச்சு அவிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து குழம்பு தான் பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஜீரகம் 1 ஸ்பூன், 3 பச்சை மிளகா, 4 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக இருந்து, சின்ன வெங்காயம் இருந்தாக்கா 4 எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு 4 தக்காளி பழம் அதையும் சின்ன பீஸாக வெட்டி வதக்கியாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் உப்பை போட்டு கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அது ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கனாக்கில் 5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இந்த சென்னா மசாலாவுக்கு இவ்வளோ போதும். இதுக்கு மேலே மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அப்புறம் நம்ம அவிச்சு வச்ச சென்னாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். இதில் தேங்காய்லாம் நம்ம ஒன்றும் போட போகிறது கிடையாது. மசாலா எதுவுமே கிடையாது. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடும். நான் கொஞ்சம் அரை கிண்ணம் எடுத்து வச்சிருந்தேருமா அந்த சென்னாவை எடுத்து நான் அரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். பாருங்க, இதுலேயே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வந்துடும். வேறு எந்த இதுவுமே வேண்டாம். இதுக்கு நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன மசாலா போட போகிறேன்னா மேகி மசாலா தான். அந்த மேகி மசாலாவில் கொஞ்சம் வாசனை, கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். அந்த ஒரு பேக்கெட் போட்டால் போதும். இது எல்லா கடையிலுமே ஸ்டோரேஜில் கிடைக்கி. நீங்களும் இந்த பவுடரை வாங்கி போட்டு பார்த்து சென்னா மசாலா பண்ணி பாருங்கள். இது எல்லாம் கிண்டி கொடுத்து மேலே ஒரு கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு. இது வீட்டில் இருக்க பொருளே தான். எதுவுமே நம்ம இங்கே வாங்கணும்னு வேண்டாமே. இது ஆல்ரெடி இருக்கிறது தான். இது வீட்டில் நான் சப்பாத்தி ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே 2 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி. இந்த வெள்ளை துணி ஏன் போட்டிருக்கேன்னா, நம்ம அந்த வேத்துலாம் வரும் தெரியுமா, அந்த சப்பாத்தி ஈரமாக ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் மேலே அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதை நீங்களும் இப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்த சென்னா மசாலா பாருங்கள், அந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை இடியாப்பம், புட்டு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி குழம்பு தான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ கிரேவி திக்னஸாக பண்ணினேன். நான் மிளகா ஊறுகாய் பண்ணியிருந்தோம்ல, அது கூட தான் வச்சு நான் சாப்பிட போகிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி சென்னா மசாலா எப்படி பண்ணியிருக்கேன் அதையும் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்ன போடலாம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க.